இப்போ இந்துவா சேரணும் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே கூட உள்ளுக்குள்ள பிரிவினைகளை கூர்த்திட்டுக்கிட்டே ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இல்லை ஒவ்வொரு குழுக்களுக்கு என்ன வேணுமோ அதை தனிப்பட்ட முறையில் அங்கங்கே செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு இது ஒரு முரண்பாடான தோற்றம் அவங்க இதில் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முரண்பாடுங்கிறத விடவும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பார்ப்பனிய கட்டமைப்புங்கிறத மனு விளக்கும் போது என்ன சொல்றாருன்னா, சாதிகள் இருக்கும், சாதிகளுக்கான நியாயத்தை மனுவும் அர்த்த சாஸ்திரமும் அதை சொல்லுது. எப்படின்னா, நீங்க சாதியோட முரண்படுவது மனித இயல்பு. அப்ப முரண்பட்டு நீங்க சாதியிலிருந்து மாறுபட்டு திருமணம் செய்றீங்க, அப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு அது என்ன சாதின்னு எப்படி டிஃபைன் பண்றது? அந்த டிஃபைன் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பல வார்த்தைகள். இப்போ சண்டாளர்னு ஒரு வார்த்தை இருக்கு. சண்டாளருங்கிறது சாதி மீறி பிறந்த ஒரு சாதியை மீறி ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான். அது சண்டாளர்களாக வகைப்படுத்தப்படுது. அவங்க ஒதுக்கப்பட்டவங்க, தீண்டப்படாதவங்க. தீண்டப்படாதவர்கள் எப்படி உருவாகிறார்கள்ங்கிற ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, மனுநீதியை தவிர வேற ப்ரூஃப் கிடையாது. அர்த்த சாஸ்திரமும் மனுநீதியும் கொடுக்கறது தான் ப்ரூஃப். அப்ப இந்த அமைப்பு முறை இருக்கும்போது தான் யார் மேலேங்கிறது கிட்டிப்படும். யாரு கீழேங்கிறத நீங்க நிலைநாட்டுவதற்கு எல்லாருக்கும் நீ இன்னொருத்தனுக்கு மேலங்கிற மனநிலை உருவாக்கணும். இப்ப இதை நீங்க சயின்டிபிக்கா உருவாக்க முடியாது. அதுக்குதான் அவங்க என்ன பண்றாங்க, மித்தாலஜி கட்டமைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அருந்ததியர்கள் இருக்கிறதுலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள். அருந்ததிய நட்சத்திரத்திலிருந்து தான் நீ பிறந்த அப்படின்னு ஒரு விளக்கம். இது சயின்ஸ் விளக்கமா? கிடையாது. சரி, அந்த நட்சத்திரத்தோட என்னை தொடர்பு எடுத்ததுனால என் வாழ்நிலை உயரப்போகுதா? கிடையாது. ஆனா ஒரு மித்தாலஜியில உங்களுக்கு ஒரு பொய் நம்பிக்கையை நான் கட்டமைக்க முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுக்கான கதை மட்டும் கட்டமைச்சா போதும். இப்படிப்பட்ட ஒரு மித்தே போதும் அப்படிங்கும் போதுதான் அங்கதான் அவங்க வரலாறு எதுக்கு இப்ப தேவையில்லாம வரலாறு சொன்னா யார் என்ன ஒடுக்குனாங்க, யார் எனக்கு உரிமையை மறுத்தாங்க, இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல. வரலாறு வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறாங்க.